வெல்கம் டு வர்ஷா சேனல். பார்த்திங்கன்னா ரசம் கொள்ளு ரசம் செய்ய போகிறோம். கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொள்ளில் ரசம் சாப்பிட்டா இந்த கிளைமேட்டுக்கு சளி காய்ச்சல் அதுக்கெல்லாம் சரியாயிரும். ஃபஸ்ட்டு கொள்ளு வேக வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கொள்ளில் தக்காளி பூண்டு சீரகம் எல்லாம் போட்டு வேக வச்சுக்கிறோம் தனியாக. அதுக்கப்புறம் இது ரசத்துக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஜீரகம் மிளகு பூண்டு கருவேப்பிலை வரமிளகா கொள்ளு பவுடர் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிறோம். அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜீரகம் மிளகு பூண்டு அரைச்சி வச்சுருந்ததை போட்டு நல்லா அதை பொரிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரசம் நம்ம தக்காளி மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு கலக்கி வச்சுருக்கோம். புளி கரைச்சி ஊற்றி வச்சுருக்கோம். இதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொள்ளு நம்ம வேக வச்சுருக்கோம். அதுலேருந்து கொஞ்சோண்டு தண்ணி இதில் எடுத்து நம்ம கொள்ளு இதில் ரசத்தில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து அவ்வளோதான். நல்லா நுர வந்ததும் இதுலேருந்து கொள்ளு கொஞ்சம் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சாப்பாடு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொள்ளு கடைஞ்சி இதை ரெடி பண்ணியாச்சு.